அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுனத்துக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம், உச்ச குரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. போன மாதத்திலே அதிசார பயிற்சி பண்ணிருக்காரு. இப்போ குரு இந்த மாதத்துல 11ஆம் தேதி வக்ரம் ஆகுறாரு. ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகிறது குற்றம் அல்ல. இந்த 11ஆம் தேதியிலிருந்து குரு வக்ரம் ஆகிற ஒரு அமைப்பு வருது. அடுத்தது 3ஆம் இடத்துல கேது, ஒரு பெரிய பலம். முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அடுத்தது 4ல சுக்கிரன் நீச்ச அமைப்புல இருக்காரு. 5ல சூரியன் நீச்சமா இருக்காரு. அடுத்து செவ்வாய் ஆட்சியா இருக்காரு. புதன் வந்து நமக்கு செவ்வாயோட காம்பினேஷன்ல டிராவல் பண்றாரு. இதெல்லாம் 6ஆம் இடத்துல இருக்கு. அடுத்தது வந்து ராகு வந்து நமக்கு 9ஆம் இடத்துலயும், சனி பகவான் இந்த மாதத்துல நமக்கு 10ஆம் இடத்துலயும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குருவுடைய பார்வை சனி பகவான் மேல இருக்கும். பிளஸ் வந்து இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ இருக்கு. அதாவது வந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஜீவன சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு முக்கியமான மாற்றம். குரு வக்ரம் ஆகிறது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். 2 கிரகங்கள் மாதத்தோட ஆரம்பத்துல நீச்ச அமைப்புல இருக்கு, சூரியன் சுக்கிரன். அடுத்து இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி புதன் வக்ரம் ஆகிறாரு. அதே மாதிரி புதன் 29ஆம் தேதி நமக்கு வந்து வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறாரு. 6ஆம் இடத்துல புதன் வந்து வக்ரம் ஆகி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சோ இது ஒரு முக்கியமான காம்பினேஷன். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. நீச்சமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் செவ்வாய் புதனோட வந்து காம்பினேஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து நம்ம மெயினா பார்க்கும்போது அதே 16ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகுது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இதுதான் இந்த நவம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த நவம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடம் பிளஸ் வந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்கிற அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கலாமா அல்லது வாங்கின கடனை நம்ம எப்படி திரும்ப கட்டுறது அல்லது கடன் கொடுக்கிறது சம்பந்தமான யோசனை. சோ இப்படி கடன் சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். செவ்வாய் ஆட்சியா இருக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால கடன் நெருக்கடியும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல தேவையில்லாத எதிர்ப்புகள், தேவையில்லாத எதிரிகளால தொந்தரவு, மறைமுக எதிரிகளால தொந்தரவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 4ஆம் அதிபதி நமக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலை, தாயார் சார்ந்த விஷயம், தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம். சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 6ல புதன் வக்ரமா இருக்கிறது சில நிலைகள்ல நமக்கு தாயாருடைய சப்போர்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். இருப்பினும் கருத்து போராட்டம் இயற்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது இந்த மாதத்துல நம்முடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, பெரிய அளவுல பாசிட்டிவா இல்ல. அதனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சூரியன் நீச்சமா இருக்காரு, 3ஆம் அதிபதி நீச்சம். அதெல்லாம் எதுலயும் ஒரு முயற்சி பண்ண முடியல, ஒரு கான்பிடென்ட் வரல, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுல ஒரு மாதிரி கான்பிடென்ட் வரல, லோ கான்பிடென்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கலாம். அதனால உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மனம் இது ரெண்டையும் இந்த மாதம் வந்து வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது ரெண்டுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் அதிபதியான குரு பகவான் இப்போ வந்து உச்சமாகி வக்ரம் ஆகுறாரு. இது நீச்ச பலனங்கிற அமைப்புக்கு வந்துடும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. இந்த மாதத்துல 11ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரியான பிரஷரான அமைப்பு வரும். நிறைய பேருக்கு வந்து தொழில் உத்தியோகம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சேஞ்சஸ்க்கான மைண்ட் செட் இந்த மாதத்துலயும் வந்து பீக்ல நிற்கும். போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீக்ல இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தொழில் உத்தியோகம் சார்ந்த நிலைகள்ல ஒரு சில குழப்ப அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்புகள்லாம் வரலாம். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா, எதிலையும் உணர்ச்சி வசப்படாம, அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ணாம அதுல கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்ணி வர்றது ரொம்ப நல்லது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்கி இதுலயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு யோசிக்க கூடாது. இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்பட்டு அதுல பண்ணிட்டேன் இதுல பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை கொண்டு போய் ஒரு பக்கமா முடக்கி மாட்டிக்காதீங்க. அதுல இந்த மாதத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. எனவே தொழில் உத்தியோகம் 11ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் வீக் ஆகுது. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம்.
அடுத்த இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல குரு உச்சமாகி நீச்சமாகிற ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்புக்கு வராரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த மாதத்துல ஒரு சில கருத்து போராட்டங்கள் குடும்பத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலில ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை அப்படிங்கிறது பதிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனியுடைய பார்வை பதிய ஆரம்பிச்சிடும். 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை பதிய ஆரம்பிச்சிடும். குரு பார்வை அப்படிங்கிறது விலகி இருக்கு. அதுவும் இப்ப வக்ரமாகி குரு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அது சில நிலைகள்ல நல்லதாக இருந்தாலும் சனி பார்க்கக்கூடிய இடங்களை கொஞ்சம் வீக் பண்ணும். அதுல செலவு அதிகரிக்கும், பொருளாதார தேவைகள் அதிகமாகும், குடும்பத்துல தேவைகள் அதிகமாகும், குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குடும்ப உறுப்பினர்களோட அனுசரிச்சு அவங்க என்ன பேசினாலும் பெருசா கேர் எடுத்துக்காம சகிப்புத்தன்மையோட டிராவல் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோக நிமித்தமா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது அல்லது வீட்டை விட்டு வெளியில போய் நம்ம தங்கி ஒர்க் பண்றது. இது சார்ந்த சூழ்நிலையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. குடும்பத்துல அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே குறையும். ஒருவேளை நீங்க ஃபேமிலி கூட இருக்கீங்கன்னா ஒன்னு தொழில் உத்தியோக நிமித்தமா வெளியிடங்களுக்கு போயிடுறது நல்லது. அல்லது ஆர்குமெண்ட் எல்லாம் இல்லாம கொஞ்சம் அமைதியோட பொறுமையோட நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. அதே போல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. திருமண முயற்சிகள் அந்த மாதம் அவ்வளவா ஃபேவரா இல்ல, ஆவரேஜா தான் இருக்கு. அதுல திருமண முயற்சியில சுப செய்திகளை நம்ம டக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. நிறைய தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கு, குழப்பத்தன்மைகள் இருக்கு. அதனால இந்த மாதத்தை கொஞ்சம் நம்ம இக்னோர் பண்ணிடுறது நல்லது. திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல பெருசா நம்ம ஈடுபடாம கொஞ்சம் அதை தள்ளி வச்சு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கணும். அப்படியே உடல் ஆரோக்கியம், அப்படியே உறவு நிலை, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பர்களோட ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கூட்டு தொழில் பண்றீங்கன்னா கூட்டாளிகளோட கவனமா இருக்கணும். உடைய பார்ட்னர் கூட பொருளாதாரம் சார்ந்த சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது இந்த மாதத்துல காதல் உறவு சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்ச அமைப்புல பிகினிங்ல இருப்பாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் ஆட்சி ஆகிறாரு. எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில குழப்பமான அமைப்பு, ஒத்து போகாத அமைப்பு, பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் காதல் உறவுகள்ல இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சரியாயிடும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோன்னா ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க, ஒரு புரிதலுக்கு வந்துருவீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இடையில இருந்த கருத்து போராட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஓகே ஆவரேஜா நகர்த்துது, ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க. புதன் இந்த மாதத்துல ஃபுல்லாவுமே 6ஆம் இடத்துல தான் டிராவல் பண்றாரு. எந்த சேஞ்சஸும் பண்ணல. வக்ரம் ஆகிறது, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த அமைப்புல தான் டிராவல் ஆகிறாரு. செவ்வாயோட வேற காம்பினேஷன் வைக்கிறாரு. அதனால மைண்ட் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், அதிகமா எதிர்பார்ப்பு குணத்தை கொடுக்கும், பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகளை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும், பணம் சார்ந்த எண்ணங்களை கொஞ்சம் கூடுதலாவே கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் நீங்க உங்களுடைய முயற்சியை மட்டும் தொடர்ச்சியா பண்ணுங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதத்துல அதிகமான குழப்பம் வரும், அதிகமான கோபம் வரும், எல்லாரு கூடயும் ஏதோ ஒரு மாதிரி கருத்து போராட்டம் ஏற்படக்கூடிய ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். அதனால உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமா அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. அடுத்த பாகியத்துல இருக்கிற ராகு. இந்த டைமிங்ல ராகு கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராகுவுக்கு மிஸ் ஆகுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராகு பாகியத்தில் இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்து டிராவல் பண்றது நல்லது. அடிக்கடி தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள ஒரு சில நெருக்கடி அமைப்புகள் ஏற்படலாம். தங்க அணிகலன்களை அடகு வைக்கிறது அல்லது அடகு வச்ச தங்க அணிகலன்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது. இப்படி ஏதாச்சும் ஒரு நெருக்கடி, கடன் நெருக்கடி இது சார்ந்த விஷயங்கள்ல, தங்கம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில குழப்ப அமைப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் கோல்டு லோன் வாங்கிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் இப்ப நெருக்கடி வரலாம். அதுக்கான சிச்சுவேஷன் எல்லாம் காமிக்குது. அதே போல தந்தை வழி உறவுகள், தந்தையார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல, பரவாயில்ல, ஆவரேஜா நகர்த்துது. நிறைய பேருக்கு போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். படிப்புல கவனம் செலுத்த முடியல, ரொம்ப கவனச்சிதறலா இருக்கு, தெளிவா எங்களால படிக்க முடியல, மறதி அதிகமா இருக்கு, படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் இப்போ நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் படிப்புல அக்கறை எடுத்து நீங்க டிராவல் பண்றது நல்லது. கொஞ்சம் டவுனா தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதத்துல. ஏன்னா புதன் 6ஆம் இடத்துல கொஞ்சம் அன்ஃபேவரான பிளானட்டோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இருப்பினும் புதன் எங்க இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு வரும், பரவாயில்ல. 6ல புதன் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற அமைப்புக்கு வந்துடும். செவ்வாயோட ஆட்சி பெற்ற செவ்வாயோட காம்பினேஷன்
கான்சன்ட்ரேஷன் வைக்கிறது கொஞ்சம் குற்றம். மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் சார்ந்த நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தீய நண்பர்களுடைய பழக்கவழக்கங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ இத மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்துல மிதுன ராசியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஹெல்த்ல மட்டும் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி அமைப்பு, அது ஹெல்த்துக்கான அறிகுறிகளை காமிக்குது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான அறிகுறிகளை காமிக்குது. சூரியன் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், இந்த கிரகங்கள்லாம் நீச்சமா இருக்கு. அதுலயும் குருவும் வந்து வக்ர அமைப்புக்கு வராரு. இந்த அமைப்புலாம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இரத்த காயங்கள், அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிணிகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த மாதத்துல உடைய தலை, முகம் இது சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும். சோ இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. சோ இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெமெடியே. இதுல ஃபோக்கஸ்டா இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். ஓவராலா இந்த நவம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லாம் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. சூப்பரா எதுவும் இருக்குன்னு சொல்ல முடியல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் ஆட்சி ஆகிறது ஒரு நல்ல அமைப்பு. மற்றபடி கிரகங்கள்லாம் ரொம்ப ஆவரேஜான சிச்சுவேஷன்ல தான் டிராவல் பண்ணுது. 3ல இருக்கிற கேது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை கொடுத்துரும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை கொடுத்துரும். இருப்பினும் இளைய சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத நிலையை இது கொடுக்கும். கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கு கிரக அமைப்புகள். ஆனா மெயின்டைன் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணி நெகுந்துடுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை. உடைய ஹெல்த்ல மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை அதிகமா எடுத்துக்கோங்க. தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்லை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.